மனைவிமாரை பற்றி பேசணும். இந்த மனைவிமாரில் பார்த்தீங்களா இருந்தால் பிரதானமாக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சண்டை போடுவாங்க, இன்னொருத்தர் சண்டை போட மாட்டாங்க. இந்த சண்டை போடுற மனைவிமார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்ச கணவன்மார். அப்படின்னா அவங்க சண்டை போடுறதுக்கு பின்னுக்கு நிறைய காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்களோட தேவையை ஒன்று நேரடியாக சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சில நேரம் சொல்ல முடியாமல் அந்த சண்டையை போடுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னத்தால் அவள் சண்டை போடுறா அப்படின்ட்டுன்னு. அப்படியா இருந்தால் அப்பப்போ சண்டை முடிஞ்சிடும், அப்பப்போ பிரச்சனையும் தீந்துடும். ஆனால் இந்த சண்டை போடாத மனைவி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் அமைதியாக இருப்பாங்க. சில பேர் அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஏன்னா யோசித்து பாருங்கள், அந்த அமைதி வந்து சில நேரம் அமைதியாகவே இருந்துட்டா ஓகே, சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் அந்த அமைதி சில நேரம் வேகமாக வெடிக்க துவங்கும். அது வந்து சில நேரம் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அது வந்து ஹேண்டில் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கணவன்மாருக்கு. அதனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டை போடுற மனைவி இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட்களும் கொடுத்து வைத்தவர்கள் தான். என்ன நண்பர்களே, நான் சொல்கிறது சரின்னா நீங்கள் கமெண்டில் ஓகேன்னு போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.